அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை தள்ளி விட்டுறாமல் கடைசியை மட்டும் கேளுங்க. கேட்டுட்டு முடிந்தளவு இதை கொஞ்சம் ஷேர் பண்ண பாருங்கள். என்னென்னு கேட்டால், இது நிவாரண நிதி கொடுக்குறது சம்மந்தமாக தான் நான் பேச போகிறேன். என்னென்னு கேட்டால், இலங்கையில் திடீர்னு இயற்கை அனர்த்தம் வந்துச்சு. இயற்கை அனர்த்தம் வந்ததில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு ஊரே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம மலையக பக்கத்து தான் நிறைய பாதிப்பு. கெண்டி, நுவரெலி, பதுல்ல இந்த மாதிரி பக்கத்து நிறைய பாதிப்புகள் வந்துச்சு. அப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸ்கூல், கோவில், மடம் அந்த மாதிரி இடத்துகளில் தான் ஆட்கள் இருக்காங்க. சொந்தக்காரவங்க வீடு அப்படி தான் இருக்காங்க பாதுகாப்புக்காக. அப்போ அந்த ஸ்கூல்கள்லையா அந்த பாதுகாப்பாக கொண்டு போய்ட்டு வச்சுருக்க இடத்துல அந்த ஸ்கூல்களில் இருக்காங்க ஆட்கள். ஸ்கூலில், கோவில் அப்படி இருக்க ஆட்களுக்கு நிவாரண நிதி கிடைக்கிது. அவங்களுக்கு கிடைக்கிது. யாரை பார்த்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு தான் கொண்டு போய்ட்டு கொடுக்குறது. அது பாதிக்கப்படாமையும் அந்த ஊரில் பாதிக்கப்படாமையும் சில ஆட்கள் இருக்காங்க. அவங்க அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை கொண்டு போக முடியும். அவங்க பிள்ளைகளையா இல்லை அவங்க குடும்பத்தையா எல்லாத்தையும் கொண்டு போக முடியும் அவங்க அன்னைக்கு வேலைக்கு போனால் மட்டும்தான். இல்லாட்டி இல்லை. கொரோனா டைமில் சரி, வாகனங்கள் வேலை செஞ்சு ஆட்கள் வேலைக்கு போனாங்க, வேலை செஞ்சாங்க, அவங்க குடும்பத்தை எப்படியோ கொண்டு போனாங்க. இப்போ இந்த இயற்கை அனர்த்தம் வந்ததுக்கு பிறகு யாருக்கும் வேலை இல்லை, வேலையும் இல்லை, இனி வாகன போக்குவரத்து இல்லை, யாருக்கும் போகவும் முடியாது வெளியில். இப்போ உதாரணத்துக்கு பண்விலை எடுத்துக்குவோம். நான் பண்விலை தான். பண்விலை எடுத்துக்கிட்டோன்னு கேட்டால், பண்விலைக்கும் ஆற்றலுக்கும் இடையால் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. நான் அதை ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். அந்த இடத்த அப்படி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மண்ணெல்லாம் ரோட்டுக்கு ரோட்டெல்லாம் வெடித்து பாலம் கொஞ்சம் கீழே இறங்கி போயிட்டு அப்படி இருக்குது. வாகன போக்குவரத்து நல்லாவே தடைப்பட்டுருச்சு. இப்போ நாங்கள் பண்விலிருந்து போனால் கபரகலை, மடுல்கலை, உலுகங்க அந்த ஒரு வழி தான் இருக்குது போகிறதுக்கு எங்களுக்கு. அதுலேயே வாகன போக்குவரத்து இல்லை. அப்போ நம்மளோட மக்கள் அங்கிட்டு உள்ள எமது பிரதேச மக்கள் என்னன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு 1000 ஓடினா மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் மடுல்கலை பக்கத்தை எடுத்துக்கிட்டால், அந்த கடைசி தொங்கல் இருக்க கபரகலையில் இருந்து அந்த சோலாங்கந்த, டீமலை, கெலாபோ இப்படி நிறைய பகுதிகள் இருக்குது. அங்கிட்டு உள்ள ஆட்கள்லாம் இங்கிட்டு மடவலை, அப்படி இல்லாட்டி திகனை, வத்தேகம, மெனிக்கின்ன, கண்டி, பேராதினிய, பொல்கொல்ல இப்படின்னு தான் வேலைக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் உலுகங்கை எடுத்துக்கிட்டாலும், உலுகங்கை அங்கிட்டு கந்தகெட்டி, கொஸ்கம, ஆகலை, அங்கிட்ட எடுத்துக்கிட்டா நக்கிள்ஸ், கோமரை அப்படின்னு இருக்க ஆக்கள் எல்லாமே அவங்க சொந்த ஊரில் வேலைகள் இல்லாமல் வாரது இங்கிட்டு நகர பிரதேசங்களுக்கு தான். பண்விலை, வத்தேகம, கண்டி, மெனிக்கின்ன இந்த மாதிரி இடத்துகளுக்கு தான் வேலைக்கு வராங்க. ஆனால் இப்போ அங்கே இருக்க ஆட்களுக்கு வேலைக்கு வர முடியலை. ஏன்? ரோட்டில் வாகன போக்குவரத்து இல்லை, ரோட்டு உடஞ்சி மண் சரிஞ்சு கீழே அதனால அவங்களுக்கு எங்கேயுமே போக இயலாது. அப்போ அவங்க அன்றாட சாப்பாடு தேவைக்கு, அவங்களோட மருந்து செலவுக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சனா அவங்களுக்கு ஒரு பெனடோல் வாங்கி கொடுக்க கூட அவங்க எங்கே போவாங்க? அவங்க கையில் இப்போ காசு இல்லை. ஏன்னா வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு அன்னைக்கு காசு அவங்க குடும்பத்தை பார்க்க முடியும். சரியா? ஆனால் அந்த நிதி நிவாரணம் கொடுக்குறவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்கிறது சரிதான், நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களும் கொடுக்குறீங்க, அது சரி. ஆனால் கொஞ்சம் அந்த ஊரில் இருக்க ஆக்களையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நான் நேற்று இன்றைக்கும் ஒரு 2-3 ஊருக்கு நான் பேசினேன். சரியா? அங்கே உள்ள ஆக்கள்கிட்ட நான் பேசினேன். அவங்க சொல்கிற ஒரு கருத்தை என்னன்னு கேட்டால், பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு எல்லாம் கொண்டாந்து நிவாரண நிதி கொடுக்குறாங்க. ஆனால் பாதிக்கப்படாத ஆக்களும் எங்கள் ஊரில் இருக்காங்க. அவங்க அன்னன்னைக்கு 1000 ஓடினா தான், வீட்டில் 1000 ஓடினா தான் அவங்களுக்கு அவங்க வீட்டை குடும்பத்தை கொண்டு போயாலும், அவங்க அந்த மடவலை, திகனை அங்கிட்டு அந்த சைடு போனால் தான் அவங்களுக்கு அன்றாட தேவையை அவங்களுக்கு செஞ்சுக்க முடியும். இது இல்லாமல் வீட்டில் இருந்தால் இவங்களுக்கு என்ன செய்வாங்க? இவங்க சாப்பாடுக்கு என்ன அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை. ஏன்னா நானும் அந்த பிரதேசத்தில் பிறந்த ஆள் தான். கொரோனா டைமில் நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம் தான், கஷ்டப்படாமல் இல்லை. சரியா? அந்த ஊரில் பிறந்து வளர்ந்து தான் இப்போ நாங்களும் இப்போ இருக்கிறோம். அதனால் அங்கிட்ட என்னென்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கும் தெரியும்.
சரியா? தயவு செஞ்சு நிதி நிவாரணம் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசித்து அந்த ஊர்லேயும் இருக்க ஆக்களுக்கு கொஞ்சம் போய்ட்டு அந்த நிவாரணத்தில் ரொம்ப கஷ்டமானவங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் சரி கொடுக்கறதுக்கு முன்வாங்க. பாதிக்கப்பட்டவங்க தான் எல்லாம் கொண்டு போய்ட்டு கொடுக்குறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லா பக்கத்து இருந்தும் கிடைக்கிது. பாதிக்கப்படாமல் வேலைக்கெல்லாம் போகாமல் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிதில்ல. இதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் மடுல்கலையாக இருக்கட்டும், உளுகங்கையாக இருக்கட்டும், அங்கே பஸ்ஸெல்லாம் ஒன்றுமே வாகனம் எந்த விதமான வாகனமும் வரையுமே போகவே முடியாது. ஆட்கள் இப்போ வேலைக்கும் போகிறதில்ல, ஆட்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க குடும்பத்துலேயும் 3 பேர் 4 பேர் 5 பேர்னு இருப்பாங்க. அவங்களும் இருக்காங்க, வயசு போனவங்களையும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்ம ஒரு இடத்துக்கு நிதி நிவாரணம் வழங்க போகிற நேரம் அவங்களுக்கும் சேர்த்து கொடுங்க. நான் சொல்லலை அவங்களுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லலை. நம்மளுக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் பேர்த்திட்ட பேசி பார்க்குற நேரம் உங்களுக்கு அது விளங்கும். அதைத்தான் சொல்ல வந்தேன். முடிஞ்ச அளவு இதை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் 2-3 பேர்த்திட்ட பேசின இடத்துல எனக்கு கிடைச்ச தகவல் இப்படி தான். அதனால் நான் வந்து இப்படி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இந்த 1 வாய்ஸில் வந்து நான் இப்படி போடுறேன். அப்படின்னு தப்பாக ஏதாச்சும் நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.